இவர்களுடைய ஆட்சி காலத்துல ஹஜ்ரத் உமர் ஒரு நாள் பள்ளிக்கு வருவாங்க. இப்ப ரமலானுடைய காலம், அந்த இஷா தொழுகைக்கு பிறகு பார்ப்பார்கள், சஹாபாக்கள் ஆங்காங்கே ஒருவர் தனியாக சில பேர் தொழுது கொண்டிருப்பார்கள். ஒரு இமாமுக்கு பின்னால் 2 நபர்கள் ஒரு ஜமாத்தாக, 3 நபர்கள் ஒரு ஜமாத்தாக என்று ஆங்காங்கே தனித்தனியாக தொழக்கூடிய ஒரு காட்சியை காணுகிற ஹஜ்ரத் உமர் அவர்கள் அன்றைக்கு இருந்த சஹாபாக்களில் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானாரின் புனித வாயாலேயே மிகச்சிறந்த காரி என்று புகழப்பட்ட ஹஜ்ரத் உபய் இப்னு கஅப், குர்ஆன் இறங்கிய முறையில் ஓதுவதை யாரேனும் கேட்க விரும்பினால் ஹஜ்ரத் உபய் இப்னு கஅபின் ஓதுதலை கேளுங்கள் என்று பெருமானார் ஆர்வப்படுத்துகிற மிகச்சிறந்த காரி உபையை அழைத்து ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமாமாக நிற்க வைப்பார்கள். அந்த சபையில் இருந்த சஹாபாக்களில் பல நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள், ஒரு பெரும் சஹாபாக்களின் கூட்டம் ஹஜ்ரத் உபையின் இமாமத்திற்கு பின்னால் நின்று தராவிகை தொழுவார்கள். கண்டிப்பவர்களே, யோசித்து பார்க்கிறோம், ஹஜ்ரத் உமர் போன்ற சஹாபாக்கள் ஷரியத்திற்கு, இஸ்லாத்திற்கு ஏதேனும் ஒரு சிறு மாற்றம் என்கிற போது கொதித்து எழக்கூடியவர்கள், ஷரியத்திற்கு ஏதேனும் ஒரு வரம்பு மீறுதல் என்கிற போது உடனேயே வாளை சுழற்றக்கூடியவர் ஹஜ்ரத் உமர், தன்னுடைய சாட்டையை சுழற்றக்கூடியவர் ஹஜ்ரத் உமர். இது போன்ற ஒரு நடைமுறையை ஏற்படுத்துவார்கள். அடுத்து வழியாக ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் ஐமே அர்பா என்கிற இமாம்களின் காலம் என்று வழியாக தொட்டு இந்த தராவிகளுடைய தொலை நடைமுறை இருந்து கொண்டிருக்கிறது. கணிவிக்கிறவர்களே, சில நாளுக்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் திரும்ப வருவாங்க, அதே பள்ளிக்கு வருவாங்க. ஹஜ்ரத் உபை தொலை வச்சுட்டு இருப்பாங்க, சஹாபாக்கள் பின்னால தொழுதுட்டு இருப்பாங்க. இந்த காட்சியை பார்த்து ஹஜ்ரத் உமர் அப்படியே அந்த அழகை கொஞ்சம் வர்ணித்து விட்டு ஹஜ்ரத் உமர் அவங்க சொல்லுவாங்களாம், இந்த தொழுகை எப்படிப்பட்டது தெரியுமா, நேமல் பிதுவது ஹாதி அப்படிமா. பெருமானார் காலத்தில் இல்லாத ஒரு நடைமுறையை ஒரு புதுமையாக நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். பொதுவா பிதத் என்பது, அப்ப வழிகேடு என்பது 2 வகையாக உலமாக்கள் சொல்லுவார்கள். ஒன்று பிதத்தை ஹசனா என்பார்கள், அழகிய பிதத். இன்னொன்று பிதத்தை செய்யா, குர்ஆன் தொகுக்கப்பட்டதை போல. யமாமா போர்ல 70 ஹாஃபில்கள் குர்ஆனை உள்ளத்தில் சுமந்தவர்கள் ஷஹீதாக்கப்படுகிற போது ஹஜ்ரத் உமர் அபூபக்கர் இடத்திலே சொல்லுவார்கள், இப்படியே ஹாஃபிஸாக்கள் ஷஹீதாயிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா அடுத்த தலைமுறைக்கு குர்ஆன் போய் சேர வேண்டும், குர்ஆனை பத்திரமாக பாதுகாத்து கியாமத்து வரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஹாஃபில்களின் இழப்பு சாதாரண இழப்பல்ல, எனவே குர்ஆன் திரட்டப்பட வேண்டும். ஹஜ்ரத் உமரின் ஆலோசனை. அபூபக்கர் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, பெரும்பாலும் செய்யாத நான் எப்படி செய்யறது? நபிகள் நாயகம் முன்னெடுக்காத ஒரு நடைமுறையை நான் எப்படி செய்வது? அடுத்தடுத்து ஹஜ்ரத் உமரினுடைய வற்புறுத்தல். ஹஜ்ரத் அபூபக்கர் கடைசியில சொல்லுவாங்க, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எனது உள்ளத்தை விரிவாக்கினான். ஹஜ்ரத் உமரின் ஆலோசனை ஆக்கப்பூர்வமான ஒன்று என்று ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தை அல்லாஹ் தந்தான்.